பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ஆல்கைல் குரூப்ஸ் பத்தி. இப்போ உங்களுக்கு காமன் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஐயூபேக் நேம் அப்படின்னா அது ஒரு ரூல் படி வரும், அதை ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் காமன் நேம் ஒரு சில இடத்துல கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதுல குரூப்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, நீங்க கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இங்க அல்கைல் குரூப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நார்மலா ஒரு அல்கேன் எழுதுறோம். மீத்தேன் இப்போ உதாரணத்துக்கு இருக்கு அப்படின்னா CH4 அப்படின்னு எழுதுவோம். ஒரு கார்பன் இருக்கு, அது வந்து 4 வேலன்சி. இப்ப இந்த 4 வேலன்சியும் ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து ஒரு மாலிக்யூல் மீன்ஸ் இது தனியா எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஸ்டேபிள் அப்படின்றது அர்த்தம். இதுல இருந்து நான் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு பிறகு CH3 இருக்கும். இப்போ இது மாலிக்யூல் கிடையாது, இது குரூப் அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ் இது தனியா எக்ஸிஸ்ட் ஆகாது, இது எதோடயோ சேர்ந்து இருக்கும். சோ அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குரூப். சோ இது பேர் மித்தைல் குரூப். மீத்தேன்ல இருந்து வந்தது மித்தைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹைட்ரஜன் இதுல கம்மியா இருக்கு, மீத்தேனுக்கும் இதுக்கும் ஒரு ஹைட்ரஜன் கம்மி. சிமிலர்லி ஈத்தேன்ல இருந்து வந்தது இத்தைல் குரூப். அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவோம், CH3 சிங்கிள் பாண்ட் CH3, இதை ஈத்தேன்னு சொல்லுவோம். இப்ப இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா C2H5 அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த CH3 CH2 ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கும். சோ அது எதோடையாவது சேரப்போகுதுன்றது அர்த்தம். சோ அதை தான் இத்தைல் குரூப்னு சொல்லுவோம். இப்ப மித்தைல் அண்ட் இத்தைல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ப்ரொபைல் வந்து பாருங்களேன், இங்க வந்து ரெண்டு ப்ரொபைலுக்குமே சேம் ஃபார்முலா தான் இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு நேம் வெவ்வேறையா இருக்கு. ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ என் ப்ரொபைல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா லீனியரா இருக்கும். அந்த ப்ரொபைல் அப்படின்னாலே அப்படின்னா 3 கார்பன். சோ அதுல 3 கார்பனும் ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு அந்த மாதிரி இருக்கும். சோ இப்ப நான் எழுதி காமிக்கிறேன். இது CH2 CH2 CH3. சோ இங்க வந்து பிரைமரி கார்பன் மூலமா இந்த கனெக்ஷன் இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லுவோம், என் ப்ரொபைல். லீனியரா இருக்கா, டைரக்டா ஒன் ஆஃப்டர் அனதர் அந்த கார்பன் இருக்கா, பிரான்சஸ் எதுவும் இல்லையா, அதனால என் ப்ரொபைல். ஐசோப்ரொபைல் அப்படின்னா என்ன? ஐசோப்ரொபைல் அப்படின்றது வந்து CH3 சிங்கிள் பாண்ட் CH3. இந்த கார்பன் நடுவுல இருக்கிற கார்பன், முன்னாடி எண்ட் ஓரத்துல இருந்த கார்பன் மூலமா கனெக்ஷன் இருந்தது, இப்போ எண்ட்ல இருக்கிற கார்பன் மூலமா கனெக்ஷன் இருக்கு. சோ இந்த கார்பனை பாருங்களேன், இப்போ இது பிரான்ச் மாதிரி இருக்கு. சோ நடுவுல இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. அந்த கார்பன் வந்து செகண்டரி கார்பனா இருக்கு. சோ அதனால ப்ரொபைல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஐசோப்ரொபைல் அண்ட் செகண்டரி ப்ரொபைல் ரெண்டுமே சேம் தான். ஐசோப்ரொபைல்னு அதை சொல்லலாம், செகண்டரி ப்ரொபைல்னு சொல்லலாம். இது ப்ரொபைலுக்கு மாத்திரம். இப்ப நம்ம பியூட்டைலுக்கு போறோம்னா வேற மாதிரி இருக்கும். சோ எப்படின்னு பார்க்கலாம். இங்க கொடுத்திருக்கிற இந்த 4 குரூப்புமே பியூட்டைல் குரூப் சேம் மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கு. பட் இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து என் பியூட்டைல். என்னன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுப்பா. நார்மலா ஒன் ஆஃப்டர் அனதர் அந்த கனெக்ஷன் இருக்கும். எப்படி ப்ரொபைலுக்கு பார்த்தோமோ அது மாதிரி ஒரு கார்பன் அடுத்ததுன்னு போயிட்டு இருக்கும். சோ இதுதான் என் பியூட்டைல். செகண்டரி பியூட்டைல் அப்படின்னா என்னன்னு இப்ப நான் எழுதுறேன். அது ஐசோப்ரொபைல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே தான். CH CH2 CH3. இப்போ கனெக்ஷன் இஸ் த்ரூ இந்த கார்பன். சோ இது மூலியமா இருக்கு இல்லையா, இந்த கார்பன் என்ன கார்பன், இது செகண்டரி கார்பன் இல்லையா. சோ இந்த கார்பன் 2 அதர் கார்பன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது 2 டிகிரி கார்பன். சோ அதனால இதுக்கு பேரு செகண்டரி அப்படின்றது அர்த்தம். பியூட்டைல்னா 4 கார்பன் இருக்கு, அதனால செகண்டரி பியூட்டைல் அப்படின்றது அர்த்தம். ஐசோபியூட்டைல் அப்படின்னா என்னன்னா கனெக்ஷன் இஸ் த்ரூ பிரைமரி கார்பன், ஆனா அதுல பிரான்சஸ் இருக்கும், ஸ்ட்ரைட்டா இல்லாம பிரான்ச் இருக்கும். சோ அதை நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. CH2, சோ இது மூலமா தான் கனெக்ஷன். சோ இங்க இருக்கக்கூடிய செயின் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரான்சஸ் இருக்கும். பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா இல்லாம பிரான்ச் இருக்கு. சோ கனெக்ஷன் ஆனா என்னவோ பிரைமரி தான், பிரைமரி கார்பன் மூலமா தான் கனெக்ஷன் இருக்கு. பட் பின்னாடி பிரான்ச் இருக்கு இல்லையா, சோ அதனால இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஐசோ பியூட்டைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டெர்ஷரி பியூட்டைல் குரூப் அப்படின்னா CH3 சிங்கிள் பாண்ட் CH3 CH3. now டெர்ஷரி கார்பன் மூலமா அந்த கனெக்ஷன் இருக்கு. சோ அதனால இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும். பட் நீங்களா அதை எடுத்து எங்கேயாவது கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நல்லா தரவா பாத்துக்கோங்க. இப்போ இங்க ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து நான் கொடுத்திருக்கிறேன். அதுக்கான ஸ்ட்ரக்சர் நீங்க டிரா பண்ண போறீங்க. எனக்கு ஸ்ட்ரக்சர் டிரா பண்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்றவங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எதையுமே நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா தான் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். இல்ல எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இன்னும் தரவு ஆகல அப்படின்றவங்க நான் இப்ப ஸ்ட்ரக்சர் வரைய போறேன், எப்படின்றத பாத்துக்கலாம். சோ என் ப்ரொபைல் குளோரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ப்ரொபைல் குரூப் நம்ம எப்படி எழுதுவோம்? என்னா லீனியர், CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH2. இதுதான் என் ப்ரொபைல் குரூப். சோ இது எதோட சேர்ந்திருக்கு? குளோரைடோட சேர்ந்திருக்கு. சோ அதனால இதுக்கு பேரு என் ப்ரொபைல் குளோரைட் அப்படின்றது அர்த்தம். இது முழு மாலிக்யூல். இப்போ நம்ம இங்க எழுதி இருக்கிறது திஸ் இஸ் ஸ்டேபிள் மாலிக்யூல், கம்ப்ளீட் ஒன் மாலிக்யூல். இது அடுத்தது ஐசோப்ரொபைல் ஆல்கஹால். ஐசோனா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஐசோ செகண்டரி ரெண்டுமே ப்ரொபைல் கேஸ்ல சேம் இல்லையா. இதுதான் ஐசோப்ரொபைல் குரூப். சோ இந்த இடத்துல OH குரூப் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் அப்படின்றது சொல்லுவோம். சரியா. அடுத்தது டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட். டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் அப்படின்னா டெர்ஷரினா நம்ம எப்படி எழுதுவோம்? CH3 சிங்கிள் பாண்ட் CH3 இது வந்து நடுவுல இருக்கிற கார்பன் டெர்ஷரி கார்பன்.
அவங்க கொடுத்திருக்கிறது டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப BR இங்க எழுதிக்கோங்க. டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு. சோ அடுத்தது நமக்கு செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம நார்மலா ஐசோப்ரோபைலுக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுதுவோம். CH3 CH CH2 CH3. இப்ப இந்த கார்பன்ல வந்து கனெக்ஷன் இருக்கும். சோ இந்த கார்பன் வழியா OH வந்து இருக்கும். சோ செகண்டரி பியூட்டைல் அப்படின்னா இந்த கார்பன் செகண்டரி கார்பன். சோ பியூட்டைல்னா 4 கார்பன் இருக்கு. அந்த இடத்துல ஆல்கஹால் இருக்கு. அடுத்தது நியோபென்டைல். நியோபென்டைல் அப்படின்றது நான் போன இதுல வந்து உங்களுக்கு சொல்லல. பட் இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு தெரியணும், ஐடியா இருக்கணும்ன்றதுக்காக நான் நியோபென்டைல் இங்க வந்து கொடுத்திருக்கிறேன். நியோபென்டைல் அப்படின்னா 5 கார்பன் கண்டைனிங் குரூப். சோ கார்பன் CH3 CH2 CH3 CH3. இதுல ஒரு குவாட்டர்னரி கார்பன் இருக்கு. இந்த குவாட்டர்னரி இது வந்து 4 டிகிரி கார்பன் இல்லையா? இந்த 4 டிகிரி கார்பனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் which is a primary கார்பன். அந்த பிரைமரி கார்பனோட அந்த குரூப் சேர்ந்திருக்கு. அதாவது இந்த சோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன்.